ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த லூ இந்த லூஸும் வாயை திறக்காது. மித்ரா பற்றி எந்த உண்மையும் தெரிஞ்சுக்க விட மாட்டா. ஆதியாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிறப்ப இந்த 2 லூஸு பக்கிகளும் சேர்ந்து செய்ய விடாமல் தடுக்கிறதுல மண்ணாங்குட்டி. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். பாரதியும் மித்ராவையும் தான். பாரதிக்கு என்ன, ஐயையோ இவன் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிட்டா செத்து போயிடுவானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பயம். ஐயையோ உண்மையெல்லாம் இவன் தெரிஞ்சு போயிட்டா நம்ம புட்டு வெளியாயிருமே அப்படின்னு சொல்லி மித்ராவுக்கு பயம். சரியா, நம்ம எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டோம்ல, அவனை எப்படியாவது பழி வாங்கணும்னு இங்கிட்டு ஒரு ஜென்மம் அலைஞ்சிட்ருக்கு, துறைன்ற ஒரு ஜென்மம். இப்படியே உண்மையை தெரிஞ்சுக்காமையே நாடகத்தை இப்படியே ஓட்டுறதா எல்லாருமே முடிவு பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் நாங்களாம் எங்கே போகிறது? அவனே ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதியாக ஒரு முயற்சி எடுக்கிறான். அதையும் இந்த லூஸ் பக்கியே கெடுக்குதுங்க. இதில் வேறு நர்ஸுக்கு வேறு இந்த அம்மா அட்வைஸ் வேறு. அம்மா முதல்ல உன் வாழ்க்கையே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது ராசாத்தி, சரியா? நீ போய் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், சரியா? முதல்ல உன் வாழ்க்கையை நீ முதல்ல காப்பாற்றிக்க வழியப்பார். அதுக்குள்ளே அந்த அம்மா நர்ஸுக்கு போய் அட்வைஸ் பண்ண போயிடுச்சு. இந்த கூமுட்டை இதுவே ஒரு கூமுட்டை. இந்த கூமுட்டை அவளுக்கு போய் நர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்குதா கூமுட்டை. ஸோ நேற்று நம்ம லைவ் போயிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஆனால் லைவ் வேண்டாம், வீடியோவே போடுங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் நேற்று கமெண்ட்ஸே பண்ணவே இல்லை. ஏன்னு தெரியல. பழைய ஆளுங்க கூட கமெண்ட்ஸ் பண்ணவே இல்லை. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே, டன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஹாஸ்பிட்டலில் அந்த ஹார்ட் இது பண்ணியிருப்பாங்கள்ல, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களே, அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வர்றாப்புல உட்காந்துருக்காப்புல. டாக்டர் மீட்டிங்கில் இருக்காராமா. அதை முடிச்சுட்டு மீட் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார்? பூமுட்டையும் நம்ம ஆதியும். இங்கிட்டு மித்ரா என்ன செய்கிறா? துறைக்கு ஃபோனை போட்டு அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எங்கே யாரை பார்த்துட்ருக்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேள்வி மேலே கேட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறா துறையை போட்டுக்கிட்டு. துறையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஐயையோ இந்த அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அம்மா ஏன் வேலையவே பார்க்க விட மாட்டேங்குது. நானே அவன் என்னை எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டான், அவன் கையை உடைக்கிறேன்னு நானே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் இந்த அம்மா வேறு இடையில புகுந்துட்டு போனை போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ஏது பண்ணிகிட்ருக்குறாங்க, நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குன்னு துறைங்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பத்தாதுன்னு அங்கிட்டு லண்டன் பாட்டி வேறு என்ன செய்யுது? பாரதி கிட்டே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, மித்ராவும் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று மறைக்கிறா. ஸோ இது என்னன்னு தெரியல, நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த கண்ணாடி பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்குது. ஆனால் கண்ணாடி பாட்டி இதான் ஜாக்குன்னு சொல்லலாம்ல. அந்த அம்மா அதை விட ஒரு லூஸு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என் பேத்தி பர்சனல் விஷயத்தில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போயிருச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு தமிழ் பாப்பா அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு இருக்குது. எதுக்கு இந்த பாட்டி நம்ம அம்மாவை பற்றி விசாரிக்குது அப்படின்னு சொல்லி. நான் தான் சொல்லலையா கைஸ், இந்த லண்டன் பாட்டினால தான் கதையில் திருப்பம் ஏற்பட போகுது. நல்லா கவனித்து பாருங்கள். இந்த அம்மா கொடுக்குற அறை தான் மித்ராவுக்கு சமத்தையாக இருக்க போகுது. ஆமாம் கேஸ், அடுத்தவளோட புருஷனை போய் கல்யாணம் பண்ணால் எந்த பாட்டி ஒத்துக்கோ? சான்ஸே இல்லைங்க. அப்படிலாம் இந்த பாட்டி ஒத்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு கேவலமான ஒரு இது வேறு எதுவுமே கிடையாது. ஸோ உண்மை தெரியும். அதுவும் பாருங்கள், ரூமெல்லாம் செக் பண்ணுதாமா. காலில் அந்த பேக்கு தட்டுப்படுது. அந்த 2 சேலைக்கு அடியில் தான் அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்க்குறத விட்டுட்டு டைரி எடுத்து நோட்டை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ சாமி. அப்புறம் அடிக்கடி கீழே வேற போடுறாங்க, இந்த மாதிரி ஆதிக்கு தெரிய வரும் உண்மைகள், அடுத்து நடக்க போவது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு போடுறாங்க. சார், நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரியணும் தான் நாங்களே எதிர்பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்ருக்குறோம். சீக்கிரம் இதை முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சரியா? போட்டு ஜவ்வாட்டை இழுக்காதீங்க, முடியல எங்களால். இந்த தடவை மித்ராவுக்கு அவர் நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது. இந்த கூமுட்டை எதுவுமே நினைக்கிறது நடக்கக்கூடாது. ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சால் தான் கதை நல்லா இருக்கும். அங்கே லண்டன் பாட்டியும் அந்த ஃபோட்டோவை பார்க்கணும். பார்த்தா தான் கதையில் ஒரு திருப்பம் ஏற்படும். இல்லாட்டினா இப்படியே ஓயாமல் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இளநீ குடிக்கிறாங்களாம்மா 2 பேரும். இளநியை குடிக்கல, அங்கிட்டு ஒரு ஜோடியை ஒரே இளநியில் 2 ஸ்ட்ரா போட்டு, அதாவது இவங்களுக்கு ரொமான்ஸ் மூடு வரணுமாமா. நாங்கள் அதெல்லாம் கேட்கலப்பா. இந்த மூஞ்சியை ரொமான்ஸ் பண்ணால் என்ன, பண்ணாட்டி என்ன, எங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எங்களுக்கு இந்த சீரியலில் உண்மை தெரியணும், அவ்வளோதான். அது யார் மூலயமா தெரிஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆதியே கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. எப்படி இந்த கூமுட்டை வாயை திறக்க போகிறது இல்லை, அது மட்டும் கன்ஃபார்ம்.
சரியா? இவன் ஆதியே கண்டுபிடிச்சாலும் இந்த கூமுட்டை கடைசி வரைக்கும் வாயை திறக்க போகிறது கிடையாது. மித்ரா வந்து நல்லா அகப்படணும். ஆதிக்கு வந்து மித்ராவை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வரணும். அதுக்கப்புறம் இந்த சாரதா அம்மா செத்தது யாரால், அந்த அம்மா சூசைட் பண்ணி செத்துச்சா இல்லை இந்த மித்ரா இது ஏதாவது பண்ணாலா அப்படிங்கிற உண்மையும் கண்டுபிடிக்கணும். இந்த 2 விஷயம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதயத்துக்கு ஒரு 2 கார்டு போட்டுடலாம். ஓகேங்களா? அப்புறம் மற்ற சீரியல் வந்து கார்த்திகை தீபம் அது அப்படி தான். ஃபினான்ஸ் கம்பெனி ஆரம்பித்து அந்த அம்மா யார் பேச்சையும் கேட்காம ஆடிக்கிட்டு இருக்குது, ஜங்கடக்கான்னு. அப்புறம் வேறு என்ன, வாரிசு சீரியலில் என்ன கேஸு, சிபியை தூக்கிட்டு மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்காப்புல. சிபி வந்து சிபிக்கு ஏதோ இந்த வாய்ஸு மாறின மாதிரி இருக்குது. நோட் பண்ணிங்களா கைஸ்? ஆமாம், சிபியோட வாய்ஸு யார் மாதிரி இருக்குன்னா, சந்தியா ராகத்தில் இவன் மாயாவோட புருஷன் சீனு இருக்கான் பாருங்க, அவனோட வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்டா அடிக்கடி வாய்ஸை மாற்றுறீங்க, முடியலடா அதே. சிபியோட வாய்ஸில் சீரியல் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். சரியா? அப்புறம் சிபி வந்து ஏதோ டைவர்ஸ் நோட்டு நீட்டுற மாதிரி தெரியுது தமிழுக்கு. ஸோ நம்ம ஜனாமை வந்து அதை பார்த்துட்டே போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ வாரிசு சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ணாமலை குடும்பமும் பக்காவாக போயிட்டுருக்கு. உண்மையை கண்டுபிடிச்சி நல்லா அண்ணாமலை அம்மா வான்மதியை போட்டு நல்லா அடிக்க பார்க்குறாங்க, சூப்பராக அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா வேறு தற்கொலை பண்ணிக்க மேலே போகுது, யார், வான்மதி. அப்போ இந்த அம்மா இருந்துட்டு நான் தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே 2 பேருக்கு ஹக் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. அழுத உடனே இந்த மாதிரி நான் வெண்ணிலாவையும் அண்ணாமலை குடும்பத்தையும் நான் பழிவாங்க விட மாட்டேன்னு சொல்லி தாலி செய்கிற ஃபங்க்ஷன்லேருந்து அந்த அம்மா அதோட வேலை தரத்தை காமிக்குது, யார், வான்மதி. ஸோ அண்ணாமலை குடும்பம் இப்படி தான் போயிட்டுருக்குது. இந்த இங்கே இப்போ கூட ஏதோ ஒரு ஃபைட் சீன் நடக்குது. ஓகே டன். வேறு என்ன கைஸ்? கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நம்ம வீடியோவாகவே போடுறது முடிவு பண்ணியாச்சு, லைவ் வேண்டாம். சரிங்களா? ஏன்னா லைவில் நம்ம பேசும்போது நம்ம டிவியும் பார்க்குறோம், இங்கே லைவ் ஓடுதுங்களா. ஸோ டைம் வந்து ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் லைவ் வேண்டாம், நம்ம வந்து வீடியோவாகவே போட்டுக்கலாம். ஆனால் வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதுதான் எனக்கு வேணும். இல்லைன்னா நான் உட்காந்து இதெல்லாம் பார்க்கணுன்லாம் எனக்கு ஒரு இதுவுமே இல்லை. சரி, உங்களுக்காக தான் நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்குறோம். சரி, நீங்கள் கேட்டதுக்காக நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன். சரிங்களா? ஸோ சீக்கிரமே ஆதி எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும், மித்ரா பற்றின உண்மைகள் தெரிய வரணும். அதுக்கப்புறம் சாரதாம்மா செத்ததுக்கு யார் அப்படிங்கிற காரணமும் தெரிய வரணும். தெரிஞ்சால் தான் நாடகம் வந்து சூப்பராக இருக்கும். இங்கிட்டு லண்டன் பாட்டிக்கும் அந்த ஃபோட்டோவை பார்க்கணும், தெரியணும், பாரதியை பற்றி தெரியணும். மித்ராவுக்கு இந்த கணத்தில் 4 ஒரு அறையும் அந்த கணத்தில் 4 ஒரு அறையும் விடணும். சுதாகருக்கும் 4 அறையை விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கான்ல, அவனுக்கு 2 அறையை விட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம மீனா ஒரு கூமுட்டை இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு மீனா கூமுட்டை, அந்த கூமுட்டைக்கு நல்லா மண்டையில் நல்லா ஓங்கி ஒரு கொட்டணும்னு வச்சுக்கோங்களேன், பித்தம் தெளிஞ்சிரும். ஆமாம், எவ்வளோ பார்த்தாலும் புருஷன் திட்டிடுவான், தோலை உரிச்சு போடுவான், அதை செஞ்சுருவாங்க இதை செஞ்சுருவாங்கன்னு ஒரு உண்மையும் கண்டுபிடிக்காமல் உப்புக்கு சப்பு இல்லாமல் அந்த வீட்டில் தண்டமாக உட்காந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் எங்கே கேஸ் நம்ம திலகா பாட்டியவே ஆளையே காணா, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குமே, ஆளையே காணா. இந்த லண்டன் கோஷ்டியை வந்தாங்க அன்றைக்கி அந்த அம்மா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஆளையே காணா. இந்த சீரியலில் வந்து வர்றவங்க எல்லாம் அப்படியே காணா போயிடுறாங்க. இந்த விக்கின்னு ஒருத்தன் வந்தேன், அவன் விக்கிக்கிட்டே போயிட்டானாட்டு இருக்குது. சரிங்களா? ஒருவேளை கல்யாணத்தில் என்ட்ரு கொடுப்பான்னு நினைக்கிறேன். யார், ஆதி மித்ரா கல்யாணம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து என்ட்ரு கொடுப்பான்னு நினைக்கிறேன், மித்ரா வீட்டில் தாலி கட்டுறது. நீங்கள் தானே கமெண்ட்ஸில் ஓயாமல் சொல்லிட்டே இருக்கிறீங்க எல்லோரும், மித்ராவுக்கு வந்து விக்கி தான் புருஷன்னு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டேரக்டர் என்ன யோசித்து வச்சுருக்காருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா?